This is Satya from Yogithya Academy. குழந்தைகளுக்கான என் குரல் கண்டு கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு. பெற்றோர்களின் அணுகுமுறை பத்தி பேசிட்டே இருக்கிறோம். அதுல நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியுது அவனுக்கு படிக்கிறதுல கஷ்டம் இருக்குன்ட்டு, ஆனா எனக்கு அட்லீஸ்ட் அவன் ஒரு 35 மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தையோட நிலைமை எங்கே இருக்கும்னா, அவனுக்கு சுத்தமாக வாசித்தலே இல்லாமல் இருக்கும், இல்லை ஒரு கெஸ் ரீட் பண்ணுற ஒரு லெவலில் இருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு 35% மார்க் கேட்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம், மேம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் சொன்னோம்னா அடிக்காதீங்க, அதெல்லாம் சொன்னால் உடனே அந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறீங்க, நான் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறணும்னு சொல்கிறீங்களா? அப்போ ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறது? ஸ்கூலில் போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் சொல்லுவோம், அவனுக்கு முதல்ல எழுத்தே தெரியல, வாசித்தலுக்கு முதல்ல எழுத்து கூட்டி அவனுக்கு படிக்க தெரியல, இங்கே இருக்கிறான் அவன், நீங்கள் என்ன புக்ஸு கிளாஸ் ஒர்க்ஸு அதெல்லாம் என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படின்னா அதை பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நிறைய பேர் இந்த மாதிரியான ரெமெடியல் வகுப்புகளுக்குள்ள வரமாட்டாங்க. ஆக்சுவலி ரெமெடியல் வகுப்புகள் எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஆரம்ப நிலை கல்வியை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் இந்த ரெமெடியல் வகுப்புகள். வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுடைய அடிப்படை கல்வி, இங்கிலீஷ்ல, தமிழ்ல, மேக்ஸ்ல இருக்கிற அடிப்படை கல்வியை பெட்டர் பண்றதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ற விஷயங்களை ரெமெடியல் வகுப்புகள் அவங்களுக்கு ஏற்ற முறையில், அவங்களுக்கு புரியுற வழியில, அவங்களால எப்படி கத்துக்க முடியுதோ அந்த வழியில, இன்னைக்கு இந்த மெத்தட்ல சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஓகேவா இல்லைன்னா நாளைக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இதில் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நிறைய பேரண்ட்ஸ் ரஷ் பண்ணுவாங்க எங்ககிட்ட. ஆனால் அடிப்படை இல்லாமல் எந்த விஷயமுமே சரியாக இருக்காது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு வேணும்.